ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மியில் அரைச்ச மாதிரியே கிரைண்டரில் ஒரு சம்பல் ஒன்று அரைச்சி எடுக்கலாமா? வாங்க அரைப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டேன், வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டேன், கொஞ்சம் இதோட தேங்காய் புத்திரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கட்டத்தூள் சேர்க்குறேன். இது எங்கள்கிட்ட உரைப்புக்கு தேவையான அளவு தான். கட்டத்தூள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் செத்தல் மிளகாய் கூட உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளலாம். இதோட உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன், அதோட பழப்புளியும் சேர்த்து நல்லா மூடி அப்படியே கிரைண்டரில் பட்டா அரைச்சி எடுக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தோம்னா சட்னி மாதிரி போயிடும். அரைச்சி போட்டு இப்படி எடுத்தோம்னா அப்படி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். பழப்புளி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் தேசிக்காய் புளி கூட விடலாம். இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக சம்பல் ரெடி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேயே மீனெல்லாம் வாங்கி கொண்டு தான் வந்தேன். ஆனால் எனக்கு என்னமோ தெரியலை, இன்றைக்கி சமைக்கிறதுக்கான ஒரு உற்சாகமே இல்லாமல் போயிட்டு அதோட கடை மீன் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சோறை போட்டு வடிச்சாச்சு. நேற்று பொரிச்ச மீனில் சாலை மீனில் 2-3 இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் எடுத்து வச்சுட்டு சம்பளையை மறைச்சிட்டு அங்கால சின்ன வாக்கு பால் சொதி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிடேக்கில் ஆளுக்கு ஒவ்வொரு ஒம்லெட் போட்டு கொடுத்துட்டேன். என்ன சொன்னால் முதலே அதை ஒம்லெட்டை போட்டு வச்சோம்னா அது கொஞ்சம் மாறின மாதிரி போயிடும். அது சாப்பிடேக்கில் உடனே போட்டு கொடுத்தா தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த சாப்பாடு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா. என்ன தான் பிரியாணி அது இதண்டு சாப்பிட்டாலும் நண்பர்களே, இந்த சாப்பாட்டுக்கு உள்ள ஒரு சுவையும் ஒரு தரமும் குறையாது எப்போவும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதான் எங்களை சாப்பாடு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.